ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிட்டியில் இருக்க லேடிஸ் வீட்லேயே இருந்து பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வைஷ்ணவின்னு ஒரு சிஸ்டர் வில்லேஜில் இருக்க லேடிஸ்க்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த வீடியோவில் வில்லேஜில் இருக்க லேடிஸ் பண்ணுற மாதிரி ஒரு 8 பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இப்போது நான் சொல்ல போகிற பிஸ்னஸ்க்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் தேவைப்படாது. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்க 2 பிஸ்னஸ் எந்த அனுபவமே இல்லாதவங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெகுலர் ஒர்க்கை அப்படியே நான் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஒயர் கூடை செஞ்சு விற்கிறது. கிராமத்துலலாம் இப்போ கூட எல்லாரோட வீட்லேயும் இந்த ஒயர் கூடை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒயர் கூடை போட தெரியலையேன்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஒயர் கூடை போடுறது எப்படின்ட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஒயர் வாங்கினீங்கன்னா அதை கூடையாக பின்னி விற்கும்போது நீங்கள் 350 400 அந்த ரேஞ்சுக்கு விற்கலாம். இந்த மாதிரி ஒயர் கூடை போட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். இல்லைன்னா கடைங்களுக்கு மொத்தமாக சேல் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஆரி ஒர்க். இது கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல இன்கம். சாதாரணமாக ஒரு பேசிக் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கே 1000லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க டெய்லர் கடைகள்லாம் சொல்லி வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஏதாவது கல்யாண ஆர்டர்ஸ் வந்தால் அந்த ஆரி ஒர்க் பண்ணித்தர பிஸ்னஸை உங்ககிட்ட தருவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற ஆரி ஒர்க்கை ஃபோட்டோ எடுத்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஆர்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொவிஷன் பேக்கெட்ஸு. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே ஹோல்சேலில் வாங்கி அதை 5 ரூபா பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் அந்த மாதிரி வீட்டிலருந்தே பேக் பண்ணி கடைங்களுக்கு சேல் பண்ணுறது. இதில் பெருசாக என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் சின்ன சின்ன மளிகை கடைகளில் அதிகமாக சேல் ஆகிறது இந்த பேக்கெட் பண்ணி வச்ச மளிகை பொருட்கள் தான். நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த ஒர்க்கை பண்ணால் போதும். இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு சின்ன வெயிட் மிஷினும் சீலிங் மிஷின் மட்டும் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 5 ரூபாய்க்கு மிளகு ஜீரகம், 5 ரூபா ஊறுகாய் பாக்கெட்டு, 5 ரூபாய்க்கு மிளகா வத்தல், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பேக் பண்ணி விற்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கடை பிஸ்னஸ். இதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஆனால் இது ரொம்ப ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ். நம்ம வீட்டு வாசல்லையே வச்சு இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். எங்கள் கிராமத்தில் ஒரு 4 தெருவு தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ்ஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போலாம் நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. வீக்லி 3 times 4 times நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி சிக்கன் கடை வைக்கும்போது கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட எந்த டைமில் வேணாலும் சிக்கன் வாங்கிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் த்ரெட் பேங்கிள் மேக்கிங். இப்போலாம் எல்லாருமே சாரீக்கு மேட்சிங்காக பேங்கிள் கூட கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஸ்னஸ்க்கும் உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்காக ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பேஜ் தேவைப்படும். ஆரி ஒர்க் மாதிரியே இந்த ஒர்க்கும் நீங்கள் உங்களோட ஒர்க்கை அப்லோட் பண்ணும் சோஷியல் மீடியாவில். அப்போ தான் நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். நம்மக்கிட்ட எல்லார் கையிலையும் இப்போ மொபைல் இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஆனால் அந்த ஒர்க்குக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம ஒரு பிளேஸ் ரீச் பண்ண முடியும். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராம் பேஜிலலாம் இந்த மாதிரி சாரீக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். கூடவே பேங்கிள் டிசைன்ஸ் கூட அப்லோட் பண்ணிங்கன்னா அது யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஆர்டர்ஸ் தருவாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் தேவைப்படாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ரெடிமேட் சாரீ மேக்கிங். இது எப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் சாரீ கட்ட டைம் இல்லைன்னு சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணும்போது
நம்ம அந்த சாரியை ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த சாரியை ரெடிமேட் சாரியை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த சாரியோட லைஃப் முடிகிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மல் சாரியை ரெடிமேட் சாரியை கன்வெர்ட் பண்ணுற கிளாஸஸ் வந்து நிறைய யூடியூப்பில் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சாரீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 hours தான் ஆகும். ஆனால் இதுக்கு வந்து 200லேருந்து 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த பிஸ்னஸ் சாரீஸை வந்து குர்த்தீஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஆன்லைன் ஆஃப்லைன்னு எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம வந்து சாரீஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் ஒரு சாரியை 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு விரும்புறதில்ல. அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சாரீஸை நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி குர்த்தீஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு பிராண்டாகவும் மாற்றியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து சாரீஸை கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம மெஷர்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சாரியை குர்த்தீஸாக கன்வெர்ட் பண்ணி தரணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் இனிஷியல் ஆர்டர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த குர்த்தியோட ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களே திரும்ப ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை கொலீக்ஸ் கிட்டலாம் இதை பற்றி அவங்க பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அடுத்து நான் சொன்ன முக்கியமான ஒரு பிஸ்னஸ் யூடியூப். ஒரு மொபைலும் ஒரு நல்ல மைக்கும் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதும் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு வாரத்துக்கு மினிமம் 2 வீடியோஸாவது அப்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோஸ் உங்களால் அப்லோட் பண்ண முடியுதோ அவ்வளோ வீடியோஸ் பண்ணலாம். நீங்கள் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் யூடியூப் சேனல் ரீச் ஆகும். உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அதை ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கூட போதும். ஆனால் உங்கள் சேனல் க்ரோ ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். உடனே பலனை எதிர்பார்க்காத கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருங்க. நாம் சொல்லியிருக்க இந்த 8 பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.